நேற்றைய மொழி அறிவோம் பகுதியில் எழுவாய் தொடர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக வினைமுற்று தொடர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வினைமுற்று இருக்கு இல்லையா, இந்த வினைமுற்று ஒரு பெயரை கொண்டுதான் முடியும். அவ்வாறு ஒரு வினைமுற்று பெயரை கொண்டு முடியும் போது அதை வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றோம். இதற்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லுவது? வந்தான் முருகன், இது ஒரு எடுத்துக்காட்டு. பார்த்தாள் சீதை, இது ஒரு எடுத்துக்காட்டு. அடித்தான் தோனி, இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. படித்தார்கள் மாணவர்கள், மேய்ந்தன மாடுகள். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதை தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். அழகன் முருகன், கரியன் கண்ணன், இது கூட இந்த மாதிரி வினைமுற்று தொடர்கள் தான். குறிப்பு வினைமுற்று என்று இதை சொல்லுவோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. வந்தான் நேற்று நான் பார்த்த முருகன், இப்படி கூட சொல்லலாம் ஒரு வாக்கியம். இது கூட ஒரு வினைமுற்று தொடர் தான். இதுல இந்த வந்தான் முதல்ல இருக்கு இல்லையா, அதற்கு பிறகு முருகன் கடைசியில இருக்கு. இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில மற்ற சொற்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மற்ற சொற்களை இடைப்பிற வரல் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நாம பார்த்த சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக உங்களுக்கு இந்த வினைமுற்று தொடர் என்றால் என்ன என்பது புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த மொழி அறிவோம் பகுதியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.